துணை முதல்வர் அவர் பேற்ற விமர்சனம்லாம் ஒரு யாரும் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம். அது விமர்சனம் பண்ண விஷயம். ம். அவர் ம். சாதாரணமா என்ன சொன்னாருன்னா, நீ அத மட்டும் எல்லாமே புரிஞ்சுக்கணும். ஒரு விஷயம். சாதாரணமா துணை முதல்வர்ட்ட ஒரு கேள்வி கேட்குறாங்க. நீ அறிவாலயத்த முற்றுகையிட போறதா சொல்றாரு ம். அண்ணாமலைன்னு ம். சொன்னதுக்கு அவர் என்ன சொன்னாரு, வந்து பார்க்கட்டும். ம். வரட்டும் போது அவர் இங்க வரட்டும். ஏன் அறிவாலயத்துக்கு எதுக்கு நீங்க அண்ணா சிலைக்கு வந்து பார்க்க சொல்லட்டும் அப்படின்னு தான் சாதாரணமா அவர் சொன்னார். இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும். பேர இத கூட வந்து குறிப்பிட விரும்பலன்னாரு. இப்ப அந்த வார்த்தைய அண்ணாமலை. சொல்லவே இல்ல. இவரு போய் உட்கார்ந்துட்டு என்ன பண்ணு நான் வரேன், தனியா வரேன் நானு. அண்ணா பிஜேபி தொண்டர்கள் கூட வரமாட்டாங்க. நான் தனியா வரேன்றாரு. சின்ன ம். பிள்ளைத்தனமா இருக்கு அது. நீ அதே மாரி ஒரு வார்த்தை என்ன சொன்னாரு, கோ பேக் மோடிங்கிறது இல்ல. இனிமே கெட் அவுட் மோடிங்கிற மாரி நிலைமை வந்துருச்சு. ஏன்னா, ம். முதல்ல அதாவது எங்களுடைய எதிர்ப்பு தீவிரமாக்க வேண்டியது கட்டாயம் நாங்க வந்துட்டோம். ஏன்னா, எங்களுக்கு ம். எந்த நிதியும் தரல மத்திய அரசு. அப்படின்னு ம். சொல்ற வந்தது தான் யாரு? துணை துணை முதல்வர். முதல்வருடைய கருத்து சாராம்சம் அதுதான். அவருடைய உட்கருத்து அதுதான். அத பெருசாக்கிட்டு என்னது இத வச்சுட்டு முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம் பண்றது, துணை முதல்வர் விமர்சனம் பண்றதெல்லாம் அண்ணாமலைக்கு அவருக்கு இது ஒரு சான்ஸ் இதுவரைக்கும் இல்லாம இருந்துச்சு. கிட்டத்தட்ட அவரு ம். தான் மாநில தலைவர்ன்னு ஒரு முடிவான உடனே அவருடைய பேச்சே வேற மாரி ஆயிடுச்சு பாருங்க.